ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அடுத்த பகுதி. முதல் பகுதியில் சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த முகவுரை, ப்ரீஆம்பிள். ஸோ இந்த ப்ரீஆம்பிள் அப்படின்னா என்ன, இதனுடைய நோக்கம் என்ன, யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, முகவுரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவுரை அப்படிங்கிற சொல்லுக்கு அரசியலமைப்பிற்கு ஒரு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ முகவுரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி சில பேர் டவுட் கேட்டிருப்பீங்க. இண்டெக்ஸ் பேஜா சார், அதில் என்னென்ன டாபிக்ல இருக்க போகுது, என்னென்னலாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. இந்த ப்ரீஆம்பிள் முகவுரை அப்படிங்கிறது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுருக்கம், அரசியலமைப்பினுடைய ஒரு சுருக்கம் இல்ல அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சார அம்சம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சிம்பிளா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க முகவுரை அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அரசியலமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்கள், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பின் முகவுரை ப்ரீஆம்பிள்ல இருக்கும். சரிங்களா? அதனாலதான் வந்து இந்த அரசியலமைப்பை வந்து அரசியலமைப்பின் முகவுரையை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? என்ன சொல்றோம், என்னவா டிஸ்கிரைப் பண்றோம், ப்ரீஆம்பிள என்னவா டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீ டு தி கான்ஸ்டியூஷன், கீ டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த அரசியலமைப்பு முகவுரை வேணும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு முகவுரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரிங்களா? இந்த அரசியலமைப்பின் முகவுரை வந்து வேற எந்த நாடுகள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கும். ஸோ அமெரிக்காவில் அரசியலமைப்புக்கு முகவுரை இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளும் நம்ம நாட்டுக்கு முகவுரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்திருப்போம். அதுக்கு முன்னாடி பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முகவரை வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த அரசியலமைப்பின் முகவரை எப்படி உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு மன்றம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்ப ஃபார்ம் பண்ணாங்க, ஃபார்மேஷன்லயே பார்த்திருப்போம். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து டிசம்பர் 9, 1946 வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதாவது அரசியலமைப்பு மன்றம். சரிங்களா? அரசியலமைப்பு மன்றம் டிசம்பர் 9, 1946 ஃபார்ம் பண்ணோம். அதை தொடர்ந்து 5வது நாள், 5th டே, 13 டிசம்பர் 1946 நேரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம். அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாரு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இன்னும் கொஞ்சம் நல்ல சுதந்திரம் வாங்கிட்டு போகுது, அது அவங்களுக்கே தெரியும். சுதந்திரம் வாங்கின இந்தியாவுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும், நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், நிறைய திட்டங்கள் இருக்கும் இல்லையா, சுதந்திர இந்தியாவுக்கான நிறைய திட்டங்கள் இருக்கும். ஸோ இந்த திட்டங்கள்லாம் நம்ம மனசுல வச்சு அதுக்கான வேலையை இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அப்படின்னா அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் வேணும், நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், எப்படிலாம் செய்ய போறோம், என்னென்னலாம் நமக்கு தேவை, இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணணுமா இல்லையா? எஸ், கண்டிப்பா டிசைட் பண்ணணும். யாருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை வச்சு ஒரு தீர்மானத்தை வந்து நேரு வந்து கொண்டு வருவார். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா இந்த பில்டிங்கோட பிளான் என்ன, இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, எத்தனை பேர் தேவைப்படுவாங்க வேலை செய்யறதுக்கு அப்படின்னு தான் முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்ய செய்ய நம்ம அதை சரியா செஞ்சுட்டு வர ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக உருவாக்குறோம் அப்படிங்கிறத நேரு வந்து ஒரு தீர்மானத்தை மூலமா கொண்டு வருவார். சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. இந்த ரெசல்யூஷன் எப்ப கொண்டு வராரு, 13 டிசம்பர் 1946 கொண்டு வராரு. அதுக்கப்புறம் நிறைய செஷன்ல வந்து அதை பத்தி விவாதிப்பாங்க. சரிங்களா? நிறைய விவாதம் நடக்கும் அது மேல. அதை பத்தி நீங்க டீடைலா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராரு. சரிங்களா? அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, டெமோக்ரஸி, ரிப்பப்ளிக் கண்ட்ரி, இந்த மாதிரி அவரு நிறைய வந்து அதுல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 ஜனவரி 1947 இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து அரசியல் நிர்ணய சபை அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வாங்க. சரிங்களா?
நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26ஆம் தேதி வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த முகப்புரையும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இடம்பெற்று இருக்கும். எப்போ இருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தோம்? 1950 ஜனவரி 26 இருந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த முகப்புரையும் அதில் இடம்பெற்று இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இந்த முகப்புரையில சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது 22 ஜனவரி 1947 நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் இந்த முகவுரை அமைந்திருக்கும். சரிங்களா? இது புரிஞ்சுதா? எங்கிருந்து இந்த குறிக்கோள் தீர்மானம்னா என்ன, அதுல என்ன இருக்கும், ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதனுடைய அடிப்படையில வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா முகப்புரை எழுதியிருப்பாங்க, பிரியாம்பிள் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அந்த முகப்புரையை அவங்க சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அரசியலமைப்பின் முகவுரையை வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லுவார். யாரு? அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதை? பிரியாம்பிள். பிரியாம்பிள அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் தாகூர் தாஸ் பார்கவ். இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, தாகூர் தாஸ் பார்கவ். இன்னொரு கன்ஃபியூஷன் வரும், சார் அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சுன்னு சொல்லிங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உரிமை இருக்கு. சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதை யார் அப்படி சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஆர்டிகல் 32 வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னது? அம்பேத்கர். அந்த ஆர்டிகல் என்ன? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதல். சரிங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரிமை. அதை பத்தி பின்னாடி நீங்க படிப்பீங்க. இது தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதாவது அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு முகவுரைய, அதாவது இந்த பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகூர் தாஸ் பார்கவ். அத இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகலை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. என்னென்ன? ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அந்த உரிமை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32. அது வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். சரிங்களா? அது வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுதல். இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிருச்சு, அதுல முகப்புரையும் சேர்த்துட்டாங்க. இந்த அரசியலமைப்பு முகவுரையில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையா வச்சிருப்பாங்க. இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign democratic republic and to secure all its citizens justice, social, economic and political. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய மக்களாகிய நாம், சரிங்களா, இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மையுடைய ஜனநாயக குடியரசை அமைக்கவும் அனைத்து குடிமக்களுக்கும், புரியுதுங்களா, இறையாண்மை உடைய, சரிங்களா, சோவரின் அப்படின்னா இறையாண்மை, சோ டெமோக்ரஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயக நாடு, ரிபப்ளிக் அப்படிங்கன்னா குடியரசு, சரிங்களா, இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மையுடைய ஜனநாயக குடியரசை அமைக்கவும், சரிங்களா, டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ், சோ ஜஸ்டிஸ், எதுல நீதி கிடைக்கணும், எதுக்கு, சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், ஓகேங்களா, சமுதாய பொருளாதார அரசியல் நீதி, சோ இதெல்லாம் கிடைக்கணும். அடுத்து லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், சரிங்களா, அதாவது பேச்சு, நம்பிக்கை, சிந்தனை, பற்று, வழிபாட்டு சுதந்திரம், சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், சரிங்களா, லிபர்ட்டி, சரிங்களா. அடுத்து ஈக்குவலிட்டி, சோ ஈக்குவலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகேங்களா, சோ அந்தஸ்திலும் வாய்ப்பிலும் அவங்களுக்கு வந்து சமத்துவம் தரணும், சரிங்களா. அடுத்து அண்ட் டு ப்ரோமோட் அமாங் த ஆல். அடுத்து ஃபெட்டர்னிட்டி. சோ ஃபெட்டர்னிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் தி யூனிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. சகோதரத்துவம் தான், சரிங்களா. ஃபெட்டர்னிட்டி அப்படின்னா என்னது, சகோதரத்துவம். தனி மனித மாண்புடன், அசூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், சரிங்களா, தனி மனித மாண்புடன் சகோதரத்துவம். அதுக்கப்புறம் யூனிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னது, நாட்டின் ஒருமைப்பாடு, சரிங்களா.
இவை அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அனைவரிடமும் வளர்க்கணும் சரிங்களா அப்படிங்கறத உறுதிமொழி எடுத்து இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி திஸ் 26th day of November 1949 சரிங்களா எப்போ அடாப்ட் பண்றாங்கன்னு பாருங்க சரிங்களா hereby adopt enact and give to ourselves this constitution சரிங்களா 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று அரசியலமைப்பு அவையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மன நிறைவுடன் ஏற்று சட்டமாக்கி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் அப்படிங்கறதா இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய முகவுரை சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க இந்த இமேஜ்ல கிளியரா சொல்லியிருப்பாங்க இது வந்து அடாப்ட் பண்ண போது 26th day நவம்பர் 1946 அப்போ கொண்டு வந்த இந்த முகவுரை சரிங்களா இதுதான் வந்து ஆரம்பிக்க போது இருந்த அதாவது அரசியலமைப்பு முகவுரை இதுக்கப்புறம் இதுல வந்து ஒரே ஒரு திருத்தம் இது வரைக்கும் அரசியலமைப்பினுடைய பிரியாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க திருத்தம் அரசியலமைப்பின் முகவுரையில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976 இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சரிங்களா 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 சரிங்களா இதன்படி வந்து பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகளை வந்து சேர்த்திருப்பாங்க சரிங்களா முகவுரையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த இடத்துல 2 வார்த்தைகள் சேர்த்திருப்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்னொன்னு என்னது செக்யூலர் இங்க எழுதுறாது என்னன்னு சொல்லிட்டு சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற 2 ஆட் பண்ணிருப்பாங்க சரிங்களா இப்ப என்னவா வந்திருக்கும் the people of India having solemnly resolved to constitute India into sovereign socialist secular democratic republic அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும் அது அந்த திருத்த சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1976 42வது திருத்த சட்டம் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது சரிங்களா அவங்கதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இப்ப புதுசா சேர்க்கப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் அதே போல ஃபெடர்னிட்டிக்கு கீழே அஷ்யூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி ஆஃப் தி நேஷன் பார்த்தோம் இல்லையா சோ இங்க வந்து இன்னொன்னு ஆட் பண்ணிருப்பாங்க யூனிட்டி ஆஃப் தி நேஷன் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா என்ன சேர்த்திருப்பாங்க யூனிட்டிக்கு அப்புறம் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் சரிங்களா இண்டிவிஜுவல் அண்ட் தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னு வந்திருக்கும் இன்டெகிரிட்டினா என்ன ஒருமைப்பாடு சோ நாட்டினுடைய ஒருமைப்பாடு சோ இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு முகவுரையில ஏற்பட்ட திருத்தங்கள் ஒரே ஒரு முறை தான் இந்த திருத்தம் நடைபெற்று இருக்கும் 1976 42வது திருத்த சட்டம் அதுல என்ன மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தைகளும் இடம்பெற்றிருக்கும் சரிங்களா இங்க தமிழ்ல பாத்துக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1976ஆம் ஆண்டு முகவுரையானது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது அதன்படி சமதர்மம் சரிங்களா என்னது சமதர்மம் சோசியலிஸ்ட் சரிங்களா சமய சார்பின்மை அப்படிங்கிறது செக்யூலரிஸ்ட் கண்ட்ரி சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டி சரிங்களா இந்த 3 தான் வந்து சேர்க்கப்பட்ட புதிய சொற்கள் சரிங்களா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது நான் இப்ப படிச்சு காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு அதுதான் இப்படிதான் வந்து இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொற்களோட இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்கும் சோ இந்திய அரசியலமைப்பு தனது அதிகாரத்தை மக்களிடமிருந்து பெறப்பட்டதை தெளிவுபடுத்துகிறது சோ அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்காக நம்மளே வந்து வடிவமைச்சதா அதுல வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா சோ இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க இப்ப மாறி இருக்கிறது என்ன முன்னாடி என்னன்னு பார்த்தோம் இந்தியா வந்து சோவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா
சோவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு மாறும். என்ன புதுசா 3 ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SSI. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 42வது சட்ட திருத்தம். SSI அப்படின்னா சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தையும் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சரிங்களா? அதாவது சமத்துவம்னு சொல்லியிருக்கலாம், சமதர்மம்னு சொல்லியிருக்கலாம். சமத்துவம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சரிங்களா? சமதர்மம் பதிலா சமத்துவம்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த 3 சொற்களும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு முகவரி எப்படி இருக்கும்? இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவரை கூறுகிறது. இப்படிதான் வந்து இப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மாறி இருக்கு. இப்போ 1976க்கு பிறகு. சரிங்களா? இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த இறையாண்மை சோவரின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை அப்படிங்கிறது 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இந்த வார்த்தை வந்து வந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த இறையாண்மைக்கு பல விளக்கங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறையாண்மை அப்படின்னா என்ன, ரீசெண்டா இதை பத்தி நீங்க இறையாண்மை பாதிக்கப்படுது, இதுதான் இந்திய இறையாண்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்க, கேட்டிருந்தீங்க, படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பத்தி ஒரு லைன் வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த சாவரின் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் பவர். இதுக்கு மேல வேற பவரே கிடையாது. இதுதான் சுப்ரீம், இதுதான் அதிகபட்ச அதிகாரம் உடையது. சரிங்களா? இப்போ நம்மளுடைய நம்ம நாடு சுதந்திரம் வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த நாட்டினுடைய அரசுக்கு அந்த நாட்டின் மீது உள்ள ஒரு முழு முதல் அதிகாரம், இந்த நாட்டுக்கு முழு அதிகாரம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. சரிங்களா? அதை சொல்றதுதான் இந்த இறையாண்மை. சரிங்களா? அதாவது நம்மளுடைய இறையாண்மை அப்படிங்கிறது நமக்கான அதிகாரங்களை நம்மளே வகுத்துக்கிறது. சரிங்களா? ஒருபோதும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா நமக்கான அதிகாரங்களை நம்ம வெளியில இருந்து நம்ம யார் சொல்லியும் நம்ம கேட்க போறது கிடையாது. இதுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கீழே நம்ம இருந்திருப்போம். ஸோ அவங்க சொல்றத நம்ம நாடு கேட்டு நடந்திருக்கும். சரிங்களா? அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்திய இறையாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் சுப்ரீம் பவர். நம்ம யார் சொல்றதையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளே நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இறையாண்மை. ஸோ யார் சொல்லியும் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? நமக்கு தேவையான சட்டங்களை, நமக்கு தேவையான அதிகாரங்களை நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படிங்கறதுதான். சரிங்களா? ஸோ வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சொல்லலாம், நம்ம வந்து ஈராக்கு கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இறக்குமதி பண்றோம், நீங்க உடனே அமெரிக்கா வந்து நீங்க ஈராக் கிட்ட நான் பெட்ரோல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நம்ம கேட்டா இந்திய இறையாண்மைக்கு களங்கம். ஏன்னா இன்னொரு நாட்டுக்கு நம்ம இன்னும் அடிமையா ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளுடைய நாடு வந்து தனித்துவம் பெற்ற ஒரு நாடு, தனி சுதந்திரம் அடைந்த நாடு. ஸோ நமக்குன்னு சில அடிப்படை கொள்கைகள், உரிமைகள் நம்ம நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதுக்கான பவரும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால நம்ம மற்ற நாடு சொல்லி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அவங்க வந்து நம்மள இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் பவர் எதுவும், இன்டர்னலோ எக்ஸ்டர்னல் பவரோ நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இல்ல நீங்க வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோ இல்ல மற்ற நாடோ வந்து நம்மள ஆர்டர் பண்ண முடியாது. இல்ல இங்கிலாந்தோ நம்ம வந்து இப்ப ஆர்டர் பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய இறையாண்மை. சரிங்களா? ஸோ அந்த அதிகாரம் எல்லாமே இந்தியா கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதனுடைய முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டது அல்ல. இந்தியாவை வந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எந்த நாட்டுக்கும் கிடையாது. அதே போல இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கும் ஈக்குவல் ஆனது. நீ அமெரிக்காவா, நான் உங்களுக்கும் ஈக்குவல் ஆனவன் தான். பாகிஸ்தானா ஈக்குவல் ஆனவன், சைனாவா ஈக்குவல் ஆனவன் தான், உங்களுக்கு ஈக்குவல் ஆனவன் தான். ஸோ இங்கிலாந்தா, நாங்களும் உங்களுக்கு ஈக்குவல் ஆனவங்க தான். ஸோ மற்ற நாடு போல நம்ம நாடும் ஒவ்வொரு உலக நாடுகளுக்கு சமமானது அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ நம்முடைய உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளை எல்லாத்தையும் தீர்மானிக்க அதிகாரம் யாருக்கு இருக்கு? இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியா வந்து யுனைடெட் நேஷன்ல இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ல வந்து ஒரு நாடா இருக்கலாம். அதாவது ஐக்கிய நாடுகள்ல வந்து ஒரு உறுப்பு நாடா இருக்கலாம், காமன்வெல்த்ல வந்து ஒரு உறுப்பு நாடா இருக்கும். பட் அதனால அந்த உறுப்பு நாடுகள் இருக்கிறதுனால அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு உறுப்பு நாடு, நம்ம வந்து நமக்கு நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கு. சரிங்களா? சோ நம்ம கிட்ட சுப்ரீம் பவர் இருக்கு.
ஸோ நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்தியாவுக்கு மேல எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இறையாண்மை அப்படிங்கிறது சொல்லுது. சரிங்களா? ஸோ இறையாண்மை அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சது அப்படின்னா ஓகே. நீங்க ரீசெண்டா இறையாண்மை பத்தி கேட்ட ஒரு செய்தி என்ன? இந்திய இறையாண்மைக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்திய இறையாண்மை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நீங்க நியூஸ்ல கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இல்ல நெட்ல இறையாண்மை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நீங்க தேடுங்க, உங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரி, இறையாண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு நாட்டை நம்ம வந்து போய் டைரக்டா வந்து போர் தொடுத்துடலாமா? பாகிஸ்தான் மேல போர் பண்ணிடலாமா? இல்ல அவங்களுடைய நிலங்களை நம்ம ஆக்கிரமிக்கலாமா? அப்படின்னா அப்படிலாம் செய்யக்கூடாது. சரிங்களா? ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? அதாவது குறிப்பிட்ட பகுதிகளை நம்ம அக்வயர் பண்ணலாம். சரிங்களா? அதே போல புதிய மாநிலங்களை நம்ம வந்து உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இல்ல புதிய ஒன்றியங்களை இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ அதுல வந்து அதுக்கான தனியா ஒரு ஆர்டிக்கிளும் இருக்கு. சரிங்களா? ஸோ அது பின்னாடி நீங்க படிப்பீங்க. ஆனா அதாவது வேறொரு நிலப்பகுதியை இந்தியாவோட இணைச்சுக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம இந்த இறையாண்மை வந்து மீன் பண்ணது. ஆனா இந்தியாவுடைய எந்த ஒரு நிலப்பகுதியையும், சரிங்களா, ஸோ இந்தியாவுடைய எந்த ஒரு நிலப்பகுதியும் நம்ம வேற ஒரு நாட்டுக்கு விட்டு தரக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஜம்மு காஷ்மீர் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பகுதியை வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு ஏன் இன்னும் வரைக்கும் விட்டு தரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்திய இறையாண்மைக்கு களங்கம் விளைவிக்கும் ஒரு செயல். ஸோ அப்படி வந்து விட்டு தர ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இல்ல. சரிங்களா? அதுக்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். கொண்டு வந்தா மட்டும்தான் இந்தியாவுடைய ஒரு சின்ன பகுதினா கூட அதை வந்து நம்ம வேற யாருக்கோ வேற ஒரு நாட்டுக்கோ வந்து மாற்றிக்கொள்ள முடியும். சரிங்களா? இந்த சுப்ரீம் பவர் எப்படி கிடைக்குது? இறையாண்மைன்னு பார்த்தோம், அது வந்து சுப்ரீம் பவர் அப்படின்னு பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய மக்களுக்கு, ஸோ நம்ம அந்த பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு உரிமை வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எலெக்ஷன் வச்சு நம்ம வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரங்கள் வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது மத்திய மாநில அரசுகள் நம்ம மக்களிடமிருந்து தான் அந்த அதிகாரங்களை பெறுது. எலெக்ஷன் வரும்போது நம்ம வந்து எம்எல்ஏ சூஸ் பண்றோம், எம்பிஸ் சூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம தான் அதிகாரங்கள்ல கொடுக்குறோம். யார்கிட்ட இருந்து மத்திய மாநில அரசுகள் உருவாகுது? அந்த அதிகாரங்கள் எங்க இருந்து போகுது? மக்கள் கிட்ட இருந்து போகுது. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அரசினுடைய நிர்வாக அதிகாரங்களை வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? யாரு? ஸோ பீப்புள் நம்ம இருக்கோம். நம்ம தான் வந்து எம்பிஸ், எம்எல்ஏஸ் இவங்களாத்தையும் சூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கான அதிகாரங்கள் எங்கிருந்து போகுது? நம்ம கிட்ட இருந்து தான் இவங்களுக்கான அதிகாரங்கள் வந்து போகுது. ஸோ இவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை நிர்வகிக்கிறதுனால நிர்வாக அதிகாரங்கள் இவங்களுக்கு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ சட்டமன்றத்துக்கோ இல்ல நாடாளுமன்றத்துக்கோ இவங்க தான் வந்து பொறுப்பு. சரிங்களா? ஸோ அவங்க வந்து அந்த பணிகளை செய்யக்கூடிய கடமைப்பட்டவங்க இவங்க தான். சரிங்களா? இந்த அதிகாரங்கள்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சது. சரிங்களா? ஸோ இந்திய இறையாண்மை கோட்பாட்டின் அடிப்படை இதுதான். சரிங்களா? மக்கள் தான் உயர் அதிகாரம் மிக்கவர்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? டெமோக்ரசி. இந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன் அவருடைய கருத்துப்படி ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய இல்ல அமைக்கப்படக்கூடிய மக்களின் அரசு. சரிங்களா? நம்மளே நமக்கு தேவையான ஒரு அரசை உருவாக்குறோம் இல்லையா? சோ அது எப்படி நடக்குது? தேர்தல்கள் மூலமாக நமக்கு உறுப்பினர்களை நம்மளே தேர்ந்தெடுத்து அவங்கள அனுப்புறோம். நமக்கு தேவையானதை செய்ய அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஸோ இந்த ஜனநாயக நாட்டுல இந்த ஜனநாயகத்துடைய வேற இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கான சுதந்திர உரிமை இருக்கு. அதே போல பத்திரிகை சுதந்திரங்கள் இருக்கு. அதே போல நீதித்துறையினுடைய தனித்தன்மை, ஸோ நீதித்துறை சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜனநாயகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு நாடாளுமன்றத்தின் அடிப்படையில வந்து செயல்படக்கூடியது இல்லையா? நம்ம தான் நமக்கு தேவையான உறுப்பினர்களை போட்டு எலெக்ட் பண்ணி அவங்கள வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறோம். சரிங்களா? அடுத்து என்ன நம்ம பார்த்தோம்? அடுத்து வந்து ரிபப்ளிக்னு ஒரு வேர்டு பார்த்தோம். அரசியலமைப்புல என்ன இருக்கும்? ரிபப்ளிக் அப்படின்னா என்ன? குடியரசு அப்படின்னா என்ன? நம்ம இன்னும் வந்து ஒரு பிரிட்டிஷோட ஆதிக்கத்திலேயோ இல்ல பிரெஞ்சு ஒரு ஆதிக்கத்திலேயோ இன்னும் இல்ல. சரிங்களா? ஸோ அவங்களுடைய ஆட்சியில இருந்து நம்ம தனியா இப்ப வந்தாச்சு. சரிங்களா? ஸோ நமக்குன்னு நம்ம நாட்டினுடைய தலைவர் இருக்காரு.
நமக்கான அந்த தலைவரை நம்மளுடைய அதிகாரங்கள் மூலயமா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் அப்படிங்கிறது. சரிங்களா? அதே போல இந்த தலைவர் பதவி இதெல்லாம் பாரம்பரியமா வர்றது கிடையாது. சரிங்களா? குடியரசுத் தலைவர் இருக்காரு அப்படின்னா அவருடைய ஒரு பதவி, ஜனாதிபதி பதவி வந்து பாரம்பரியமா வர்றதில்ல. நம்ம தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? இதையெல்லாம் சொல்றக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக். ஸோ இப்பதான் வந்து முக்கியமான வேர்டு வருது. சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட், சமதர்ம இல்ல சமத்துவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்துல கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த இரண்டு என்னது சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேர்டும் சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? சமய சார்பற்ற, செக்யூலரிசம் அப்படிங்கிறது என்னது? மத சார்பின்மை. இந்தியா வந்து ஒரு மத சார்பின்மை பின்பற்றக்கூடிய நாடு அப்படின்னு சரிங்களா? அப்போ இந்தியா வந்து மதத்தின் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதில்லை. சரிங்களா? இவங்க வந்து இந்த மதம், அவங்க வந்து இந்த மதம் அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து அவங்கள பாகுபடுத்துறது கிடையாது. இந்தியாவுல இந்தியா வந்து என்னது சமய சார்பற்ற, அதாவது மத சார்பின்மை அப்படின்னு சொல்றோம், செகுலரிஸ்ட் கண்ட்ரி. சரிங்களா? இந்தியாவில மதங்களே இல்லைன்னு சொல்ல, எல்லா மதங்களும் இந்தியாவில இருக்கு. ஆனா நம்ம எல்லா மதங்களுக்கும் அவங்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கோம். சரிங்களா? எல்லா மதத்தவர்களும் இங்கு வாழலாம். சரிங்களா? மத சார்பின்மை நாடு, மதங்கள் இங்க இருக்கு. சரிங்களா? நோ ரிலீஜியன் அப்படிங்கிறது இங்க கிடையாது. ரிலீஜியன் இருக்கு. சரிங்களா? பட் நான் ரிலீஜியஸ் கண்ட்ரி. மதத்தின் அடிப்படையில நம்ம செயல்படுவதில்லை, பாகுபடுத்தப்படுவதில்லை. சரிங்களா? ஒவ்வொரு குடிமக்களும் அவங்களுடைய சமயத்தின்படி சுதந்திரமாக அவங்களுடைய கடவுளை வழிபடவும் இல்ல சமூக மற்றும் அரசியலில் சமமான ஒரு உரிமையை அனுபவிக்கவும் வந்து பாத்தீங்கன்னா சம வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சம மதிப்பும் அவங்களுக்கு தரப்படுது. சரிங்களா? அரசியல் அப்படிங்கிறது தனி, மதம் அப்படிங்கிறது தனி. சரிங்களா? நீங்க உங்களுக்கு எந்த மதம் வேணாலும் நீங்க இந்த விரும்ப மதத்தை நீங்க வந்து பின்பற்றிக்கலாம். சரிங்களா? இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. சரிங்களா? இர்ரிலிஜியன். இந்தியாவில மதமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. நோ ரிலீஜியன் கண்ட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியாவில ரிலீஜியன் இருக்கு. நம்ம எந்த ரிலீஜியன் வேணுமோ அந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இந்தியா வந்து ஒரு மத சார்பின்மை, மத சார்பற்ற நாடு. சரிங்களா? சமதர்மம், சமத்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து இருக்கிற அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சம வாய்ப்பு அளிக்க வேண்டும். எல்லாருக்குமான சம வாழ்வு கிடைக்க வழிவகை செய்வதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியலிஸ்ட். ஓகேங்களா? அது வந்து ஒரு தனிநபரோ இல்ல முதலாளி தத்துவத்தையோ இங்க வந்து முன்னிறுத்தி செயல்படுத்துவது கிடையாது. சமூகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அனைத்துமே பொதுவானது. ஒரு உற்பத்தியோ வியாபாரமோ தொழிலோ வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த சோசியலிஸ்ட் சமத்துவம். சரிங்களா? இதை செய்யக்கூடியது அரசின் கடமை. இதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை நம்ம என்னன்னு சொல்லி தாகூர்தாஸ் பார்கவ் சொன்னார்னு சொன்னோம். அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னதா பார்த்தோம் இல்லையா? அதே போல இன்னொருத்தர் KM முன்சி, இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பின் முகவுரைய வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மை உடைய ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? என்ன சொல்றாரு? பொலிட்டிக்கல் ஆரோஸ்கோப் அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்றாரு. பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப். தாகூர்தாஸ் பார்கவ் வந்து அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோல் ஆஃப் தி
கான்ஸ்டிடியூஷன். இவர் வந்து கே முன்சி என்ன சொல்லியிருப்பாரு, பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? தென் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லிபர்ட்டி, சோசியல், செகுலரிசம் இதெல்லாம் வந்து எங்கிருந்து எடுத்திருப்போம், பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து பயன்படுத்தப்பட்ட முக்கிய முழக்கங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து பிரியம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? இது எல்லாமே ஒரு முறை திருப்பி பாருங்க, புக் எடுத்து படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறொரு டாபிக்கோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.